லக்ஷ்மி மித்ரா கூட இருந்தா மித்ராவுக்கு ஆபத்து வர்றது உறுதிதான். அதனாலதான் லக்ஷ்மி மித்ரா ஆபீஸ்ல வேலை பார்க்கறது எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல. மாமா, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? என்ன ஆச்சு? இதுக்கு மேல என்ன நடக்கணும் லக்ஷ்மி? உன் வாழ்க்கை எப்பவும் பிரகாசமா சந்தோஷமா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஆனா நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நினைக்கிறதெல்லாம் எங்க நடக்காம போயிடுமோன்னு பயமா இருக்கு. இப்ப என்ன ஆச்சு மாமா? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஒரு வீட்டு மருமக வீட்டுக்கு பேக் போன் மாதிரி இருக்கணும். குடும்பத்தோட நல்லது கெட்டது எல்லாத்தையும் அவ தான் முன்னாடி நின்று நடத்தணும். நீ அந்த விஷயத்துல ஒரு நாளும் தோல்வி அடைஞ்சதில்ல லக்ஷ்மி. யாரு என்ன நினைச்சாலும் சரி, நீ இந்த குடும்பத்தோட பேக் போனா தான் இருந்திருக்க. யாரு என்ன பழி சுமத்தினாலும் இந்த குடும்பத்தோட நல்லது கெட்டதுல நீ முன்னாடி நின்னு இருக்க. நீ எது செஞ்சாலும் அதுல ஒரு தப்பு கண்டுபிடிக்கிறா. மித்ரா கூட நீ செய்யற வேலையில நல்ல விஷயத்தை விட அதுல முட்டாள்தனம் தான் இருக்குன்னு நம்புறான். இந்த மாதிரி நிலைமையில அவங்க எல்லாரையும் எப்படி மாத்துறது? அதோட நீ இந்த குடும்பத்துக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, இது எல்லாத்தையும் அவங்களுக்கு எப்படி சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. நீங்க இந்த விஷயத்த பத்தி எல்லாம் அதிகமா யோசிச்சு தேவையில்லாம உங்க உடம்பு கெடுத்துக்காதீங்க மாமா. எது எப்படி நடக்கணும்னு இருக்கோ அப்படி நடக்கட்டும். எது எப்படி நடக்குதோ அப்படியே நடக்கட்டும்னு நானும் அப்படியே கண்டுக்காம விட்டுட்டேன் லட்சுமி. ஆனா அப்படி விட்டது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் நான் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். ஜெயதேவ் எனக்கு எல்லாத்தையுமே சொன்னான் லட்சுமி. நீ விவாகரத்து கொடுத்துட்டு மித்ராவை நிரந்தரமா விட்டுடணும்னு நினைச்ச, எங்களை யாரையும் மதிக்காம விட்டுட்டு போகலான்னு நினைச்சேன்னு உன் மேல எனக்கு ரொம்ப கோபம் இருந்தது. ஆனா நீ விவாகரத்துக்கு அப்ளை பண்றதுக்கு பின்னாடி இருந்த காரணத்தை எனக்கு ஜெயதேவ் தான் சொன்னான். மித்ராவை நீ காப்பாத்துறதுக்காகத்தான் இதை எல்லாத்தையும் பண்ணேன்னு இப்பதாமா நான் புரிஞ்சுக்கிட்டேன். உன்னை தப்பா நினைச்சிட்டேன்னு இப்ப எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு லட்சுமி. அப்படியெல்லாம் நினைக்காதீங்க பாட்டி. உங்க இடத்துல வேற யார் இருந்திருந்தாலும் இப்படிதான் நினைச்சிருப்பாங்க. இந்த வீட்டு மருமகளா அரவிந்தாவை பார்த்தப்போ நான் எவ்வளவு நம்பிக்கையோடு இருந்தனோ, எந்த அளவுக்கு பெருமைப்பட்டனோ, உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் கூட எனக்கு அதே அளவு பெருமையா இருக்கு. உன் மேலையும் எனக்கு அதே நம்பிக்கை வருதுமா. தேவயானி, வந்துட்டீங்களா? உங்களுக்காக தான் நாங்க காத்துக்கிட்டு இருந்தோம். சரி, எதை பத்தி பேச போற? வேற எதை பத்தி பேச போறேன்? எல்லாம் என் பொண்ணுக்கும் உன் பையனுக்கும் நடக்க போற கல்யாணத்தை பத்தி தான். கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறோம், கல்யாணத்துக்கு பந்தல் போடுறோன்னு எங்க கிட்ட கதைங்களை அளந்து விட்டுட்டு இப்ப வேற ஒரு குடும்பத்தோட சம்பந்தம் பண்ணலான்னு பாக்குறியா? நீ எதை பத்தி பேசுற அனசூயா? நீ என்கிட்ட சொல்லாம போனா எனக்கு எந்த விஷயமும் தெரியாதுன்னு நினைச்சியா? உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டு உன் பிள்ளைக்கும் வேற ஒரு சம்பந்தத்தை பார்த்து வச்சிருக்கியாமே. என் பொண்ண உன் வீட்டு மருமகளாக்கிக்கிறேன், உங்க கோட்டைக்கு அவளை ராணி ஆக்குறேன்னு வாக்கு கொடுத்துட்டு இப்ப வாக்கு மீறலான்னு பாக்குறியா? இப்ப நீ என்ன சொல்ல வர? என் பொண்ணுக்கு மட்டும் அநியாயம் நடந்துச்சு, உங்க குடும்பத்துல ஒரு பெரிய புயலையே நான் உருவாக்குவேன்னு சொல்றேன். எங்களை நம்ப வச்சு ஏமாத்துனா உன் வீட்லயே உனக்கு இருக்க இடம் இல்லாம நான் பண்ணிடுவேன்னு சொல்றேன். என்னது? என்னோட வீட்ல எனக்கே இடம் இல்லாம பண்ணிடுவியா? நான் மனசு வச்சேன்னா என் வீட்டு வாசப்படியை தாண்டி கூட உன்னால உள்ள வர முடியாது. அவ்வளோ ஏன், என்னோட வீட்டு கேட்டை தாண்டி கூட உன்னால உள்ள வர முடியாது. அப்படி இருக்கும்போது நீ என்ன என் வீட்ல இருந்து வெளியே துரத்திடுவியா? முதல்ல உன்னோட தகுதி என்ன, யார்கிட்ட பேசுறோன்னு தெரிஞ்சு பேசு. ஆண்டி, வாட் இஸ் திஸ்? அனுசியா ஆண்டி ஏதோ ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்காங்க. நீங்களும் அவங்கள மாதிரி ரியாக்ட் பண்ண எப்படி? அனுசியா ஆண்டி, உங்களுக்கு தேவியானி ஆண்டி கொடுத்த வாக்கு எங்கேயும் போகாது. விவேக்குக்கும் ஷாலினிக்கும் மட்டும்தான் கல்யாணம் நடக்கும். தேவயானி,
இந்த சின்ன விஷயத்துக்கே கோவப்பட்டா எப்படி? கேள்விப்பட்ட விஷயம் உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்காம கொஞ்சம் வாய் தவறி பேசிட்டேன். அத கண்டும் காணாம விட்டுறணுமே தவிர இப்படி சின்ன பசங்க மாதிரி கோச்சுக்கலாமா? இப்போவாவது விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்களா ஆண்டி? இனிமேவாவது கவலைப்படாம இருங்க. சஞ்சனாவோட கல்யாணம் முடிஞ்ச உடனே விவேக் ஷாலினி கல்யாணத்தை பத்தி நம்ம யோசிக்கலாம். என்ன சரியா? இப்பதான் எங்களுக்கு நிம்மதியா இருக்கு. நாங்க போயிட்டு வரோம். நல்லது. நாங்க போயிட்டு வரோம். வா. என்ன மனுஷா இது? அந்த அனுசூயா பேசின பேச்சுக்கு கண்ணத்தை பழுக்க வச்சிருக்கணும். அதை விட்டுட்டு அவகிட்ட கூலா பேசி அனுப்பி வச்சிருக்க. ஆண்டி, இப்ப இவங்கள உசுப்பேத்துறத விட நம்ம பக்கமா இவங்கள வச்சுக்கிறதா பெட்டர். லக்ஷ்மிய நம்ம தான் விவாகரத்துக்கு அப்ளை பண்ண வச்சோன்ற ஒரு ரகசியம் இவங்க கிட்ட இருக்கு. அந்த ரகசியம் மட்டும் வெளியே வந்தா நம்ம போட்ட பிளான் எல்லாமே ஒண்ணும் இல்லாம ஆயிடும். அதனாலதான் கொஞ்ச நாளைக்கு உண்மை எது பொய் எதுன்னு தெரியாத ஒரு இல்யூஷன்ல நாம அவங்கள வைக்கணும். நேரம் பார்த்து அவங்க வாழ ஒட்ட நறுக்கி விட்டுடலாம். அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஜெயதேவ், யாரை எதிர்பார்த்து இவ்வளவு பரபரப்பா காத்துட்டு இருக்க? ஒன்றும் இல்லைம்மா, மைசி நியூஸ் பேப்பர் ஆளுங்க வராங்க. மித்ராக்கு அவார்டு வந்ததுல அதை பத்தி கேட்கறதுக்கும் இன்டர்வியூ பண்றதுக்காக வராங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷப்பா. எங்க நியூஸ் பேப்பர்காரங்க வந்துட்டாங்களா? இன்னும் வரல அரவிந்தா. ஹாய் மாம். ஹாய் டாட். ஆயிடா. ஏன்பா மித்ரா, நீ ரெடி ஆயிட்டலப்பா? ஐம் ரெடி மாம். எனக்கு உன்னை பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்குடா. டர்க்கில நீ வாங்கின அவார்டு உனக்கு இன்னமும் பேரையும் புகழையும் சீக்கிரம் கொண்டு வரும். அது மூலமா இதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர்ல வர ஒவ்வொரு ஆர்டிக்கலும் உன்னோட வளர்ச்சிக்கும் கம்பெனியோட வளர்ச்சிக்கும் ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். சோ இன்டர்வியூல ஒவ்வொரு கேள்விக்கும் நல்ல நிதானமா பதில் சொல்லுப்பா. சரிங்க மாம். ஆண்டி, என்ன சந்தோஷமா இருக்கீங்க? மித்ராவுக்காக நியூஸ் பேப்பர் ஆளுங்க வராங்க. டர்க்கி அவார்ட பத்தி இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக. வாவ், தட்ஸ் கிரேட். இந்த விஷயம் எனக்கு சொல்லவே இல்ல மித்ரா. அவங்க சடனா ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டாங்க மனிஷா. Whatever. I am really feeling very happy. Congratulations. Thank you so much.